வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கும் நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் இதெல்லாம் பற்றி தான் வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நடந்து முடிஞ்ச மணி இந்த பேங்கில் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, ஒய் ஆடியன்ஸ் நிறைய அட்டண்டன்ஸ் ஆகலை, அரினா முழுக்க எம்டியாக தான் இருந்ததுன்னு. ஆனால் WWE தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, இப்போ நடந்து முடிஞ்ச மணி இந்த பேங்குக்கு 15,000 சொச்ச ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா வந்திருக்கிறாங்க அப்படின்னு. 15,000 இல்லையாப்பா, பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு தெரிலையே, ஆடியன்ஸோட எண்ணிக்கை கம்மியாக இருக்க மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலி WWE இந்த தடவை நடத்திருக்கிற அரினா அந்த லிம்லிஸ்ட் அரினாவா பேரை சொல்லுவாங்க, இந்த 360 அரினா. ஸோ ஆக்சுவலி இந்த அரினாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரா நெட்ஃப்ளிக்ஸ் நடந்ததில் அதுதான். இப்போது ரா நெட்ஃப்ளிக்ஸ் நடக்கும்போதும் இது பிரச்சனை தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ரா நெட்ஃப்ளிக்ஸுக்கே 15,000க்கு மேற்பட்ட ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க. ஆனால் ஆடியன்ஸ் இல்லாத மாதிரியே இருந்திருக்கும். இப்போ கூட பாருங்களேன், இல்லை சுற்றி லைட் எரிக்கிற மாதிரி இருக்குதா, அங்கே ஆடியன்ஸே இல்லாத மாதிரி இருக்கும். பட் ஆனால் மணி இந்த பேங்கை நியோமி வெற்றி பெற்றதுக்கப்புறமா சுற்றி ஆடியன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இதை பார்த்தா எக்கச்சக்க பேர் சொல்கிறாங்க, அப்போது ஆடியன்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்க, நியோமி வெற்றி பெற்றதுக்கப்புறமா ஆடியன்ஸ் வந்திருக்கிறாங்க, ஸோ WWE இதை எடிட் பண்ணுறாங்களான்னு. ஆக்சுவலி நான் ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஃபோட்டோ எடுப்பாங்கள்ல, அப்படி எடுக்கும்போது நான் உங்கள்கிட்ட ப்ரூஃபாக காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல ஆடியன்ஸே இல்லாத மாதிரி இருந்தது நம்ம டிவியில் பார்க்கும்போது. ஆனால் ரியாலிட்டிக்காக அந்த என்ட்ரன்ஸுக்கு மேலே முழுக்க ஆடியன்ஸ் இருந்திருக்காங்க. இதே மாதிரி தான் ரா நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அந்த அரினா முழுக்க பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் உட்கார இடத்துலலாம் லைட் செட்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி லைட் போடுவாங்க. இப்போ மணி பேங்க் க்ரீன் கலர், ரா ரெட் கலர் போட்டாங்க, இதுக்கு க்ரீன் கலர் போட்டாங்க. அதனால் ஆடியன்ஸ் இருக்குது தெரியலையா, நார்மலான வியூ தாங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஆடியன்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இது ஒரு நார்மலான கேப்சர். பட் ஆனால் நம்ம கேமராவில் பார்க்கும்போது ஆடியன்ஸே இல்லாத மாதிரி இருந்திருக்குது. ஸோ இதுதான் மெயின் ரீசன். இதை விட உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இதில் ஃபேன்ஸு அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அந்த லைட் ஆன் ஆகிருக்கும்போது அந்த இடத்துல ஆடியன்ஸோடைய முகம் பிளாக் ஆகிடுது. அதனால் அந்த இடத்துல ஆடியன்ஸே இல்லாத மாதிரி தெரிஞ்சிருக்குது. பட் ஆனால் லைட் ஆஃப் ஆகிருக்கும்போது அந்த இடத்துல ஆடியன்ஸ் இருக்குது தெரிஞ்சிருக்குது. ஸோ ஆடியன்ஸ் அட்டண்டன்ஸ் ஆகிருக்கிறாங்க. அந்த அரினா கொஞ்சம் தினுசாக கெட்டியிருக்கிறானுங்க போல இருக்குது. அதனால தான் நம்ம டிவியில் பார்க்கும்போது அந்த இடத்துல ஆடியன்ஸ் இல்லாத மாதிரி இருந்திருக்குது. ஆல்ரெடி WWE அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, அடுத்த வருடம் ரெசல்மனியா, அதாவது 2026 ரெசல்மனியாவை நாங்கள் பிளேஸை மாற்றுறோம், எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லலைன்னு. ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, லாஸ் வேகாஸில் தான் WWE ரெசல்மனியாவை நடத்துகிறாங்க, கிட்டத்தட்ட அதுக்கு தான் பிளான் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது எல்லா ஃபேன்ஸுக்கும் தெரிஞ்சிருச்சு. WWE பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் ரெசல்மனியாவை லாஸ் வேகாஸில் தான் நடத்துகிறாங்க. இது உறுதி ஆயிடுச்சு. அதோடைய அஃபிஷியல் ஃபஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. போன வருஷம் ரெசல்மனியா மாதிரி April 18 and 19 தான் நடக்குது. ட்ரிபிள் எச் பார்த்திங்கன்னா இந்த லோகோ ரிலீஸ் பண்ணும்போதே பெரிய கான்ட்ரவர்சி தான். ஏன்னா லோகோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை, வெறும் நார்மலாக தான் இருக்குது. ஏதோ பழைய லோகோ மாதிரி தான் இருக்குது, அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. ட்ரிபிள் எச்சுக்கு வேறு எந்த விதமான லோகோவும் தெரில போல இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல WWE பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் ரெசல்மனியா நடத்த போகிறதில்ல, அதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் மணி இந்த பேங்கை பெருசாக நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா WWE ரெசல்மனியா 42 நடக்க வேண்டிய ஓர்லாண்டோ சிட்டியில் ரெசல்மனியாவை நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி ராக் எவ்வளோ பில்டப் பண்ணி அந்த ரெசல்மனியாவுடைய அனௌன்ஸ்மெண்ட் டீசர்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பார். அது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வீணாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிடைச்சிருக்க செய்தி எப்படி பார்த்திங்கன்னா, WWE பார்த்திங்கன்னா ரெசல்மனியா 2027 ஓர்லாண்டோவில் நடத்த வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ தள்ளி தான் போட்டிருக்கிறாங்க. பட் ஆனால் ஓர்லாண்டோ சிட்டியில் மீண்டும் WWE ரெசல்மனியா நடத்துவாங்க. அது ரெசல்மனியா 2027 அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. 2026 ஏன் நடத்தலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க கூட இருக்க ரெசல்மனியா நடந்தால் நல்லாயிருக்கும், நாங்கள் அதிகமான டிக்கெட் காசு கொடுத்து நாங்கள் பார்க்குறோன்னு. அதனால தான் WWE பார்த்திங்கன்னா மீண்டும் லாஸ் வேகாஸில் WWE ரெசல்மனியா நடத்திருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் WWE பார்த்திங்கன்னா 2027 கண்டிப்பாக ரெசல்மனியாவை அந்த இடத்துல நடத்தணும். ஏன்னா ஓர்லாண்டோ சிட்டியில் இருக்க அந்த ஸ்டேடியம் ஒன்றும் சின்னது கிடையாது, ரொம்ப பெருசு. அதில் தான் நம்ம டேனியல் பிரான்லாம் சாம்பியன் ஆகிருப்பார். WWE பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வேர்ல்டு கொலாட்ஸ் அப்படிங்கிற பேப்பர் நடக்கும்போது அதில் மிஸ்டர் இனிங்கோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இவர்கிட்ட WWE கான்ட்ராக்ட் பேசலாம், ஏன்னா இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கான். AAA கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறமா WWEக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறாங்களாம்.
என்னப்பா அவன் அவ்வளோ பெரிய ஆளாங்கிட்டிங்கன்னா இந்த இனிங்கோ அப்படிங்கிற ரெஸ்லர் பண்ணுற காமெடி சென்ஸு வேறு லெவலில் இருக்குது. இப்போ ஒரு WWE யூடியூப் சேனலில் இப்போ சமீபத்தில் நடந்த வேர்ல்டு கிளாஸ் அந்த வேர்ல்டு கிளாஸ் இருக்குல்ல WWE யூடியூப் சேனலில் தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் மேட்சும் இருக்குது. ஸோ அதில் நான் பார்க்கும்போது லைவ் ஆப்ஷனில் பாருங்கள், அதில் தான் ஃபுல் வீடியோ இருக்கும். 3 மணி நேரம் ஷோ அப்படியே 3 மணி நேரம் அப்படியே போட்டிருப்பாங்க. ஸோ அதில் இவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் சிரித்து வயிறே குத்து போயிருச்சு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த இனிங்கோ கேரக்டர் செமையாக இருக்குது. சில பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயே கமெண்ட் பண்ணுங்க. இவர் கையில் ஒரு பப்பட் டாய் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. நம்ம ஆட்ரூத் எப்படி காமெடி பண்ணுறாரோ அதை விட 2 மடங்கு அதிகமாக காமெடி பண்ணுறாரு. தான் கையில் ஒரு பப்பட் பொம்மையை வச்சுப்பார். அதுக்கு உயிர் இருக்குன்னு நினைப்பு. அதை வச்சுக்கிட்டு சண்டையெல்லாம் போடுவார். நம்ம மிஸ்டர் பீம் வந்து டெட்டியை வச்சுக்கிட்டு டெட்டி உயிரோடு இருக்க மாதிரியும் யாரையா பார்த்தா சண்டைக்கு வர மாதிரி கட்டுவார்ல, அதே மாதிரி இவர் கையில் இருக்கிற பப்பட்டை பார்த்து உயிர் இருக்க மாதிரியும் அதை சக ஹஸ்லர்ஸ் வந்து அட்டாக் பண்ணால் இவருக்கு கோவம் தலைக்கேறி அப்போ அவர் வந்து டென்ஷன் ஆகி அடிக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. டோட்டலி பார்த்தீங்கன்னா WWE வந்து இவரை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ இந்த இனிங்கோ அப்படிங்கிற ரெஸ்லரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் WWE யூடியூப் சேனலில் வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ஃபன்னுக்கு நான் கேரண்டி. அது வேறு லெவலில் இருந்தது. அதுவும் லிவ் மோர்கன் கூடலாம் ஒரு ஸ்டோரி லைன் போனார், நல்லா இருந்தது. இந்த வாரம் ஸ்மாக்டவுன்லேயே WWE பார்த்தீங்கன்னா சோலோ சிகவும் ஜாக்கப் ஹார்ட்டும் பிரிய போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஹிண்டிங் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஜாடி மேக்ட்ரோ வந்து இவன் இருக்கிற வரைக்கும் நம்ம தோற்று போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கப் ஹார்ட்டோவை பற்றி சோலோ சிகாட்ட பேசும்போது அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுது, அவன் வந்து இப்போ நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கப் ஹார்ட்டை பற்றி தப்பாக பேசுவார். அதை எல்லாத்தையுமே ஒரு மூலையிலேருந்து ஜாக்கப் ஹார்ட்டு கேத்துட்டார். அதுக்கு பழி வாங்கிறதுக்கு தான் மணி இந்த பேங்கில் வச்சு செஞ்சுட்டாரு. மணி இந்த பேங்கில் பார்த்தீங்கன்னா லேடர் மேலே ஏறி கிட்டத்தட்ட மணி இந்த பேங்கை வின் பண்ணதுக்கு போயிட்டார் நம்ம சோழநாதன். சரி, பிளட் லைன் பரம்பரையில் மீண்டும் ஹெவிவெயிட் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் ஆனால் ஜாக்கப் ஹார்ட்டு அப்போ தான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு சோழஸுக்கு அட்டாக் பண்ணதெல்லாம் பங்கமாக இருந்தது. ஆக்சுவலி சோழநாதன் தான் மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணுவார். இதுக்கு முன்னாடி எக்கச்சக்க பேருக்கு துரோகம் பண்ணியிருக்காரு, ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், பார்லிமெண்டாக இருக்கட்டும். பட் ஆனால் சோழநாதனுக்கே ஒருத்தர் துரோகம் பண்ணது அப்படின்னா நம்ம ஜாக்கப் ஹார்ட் தான். சோழநாதா உனக்கே ஒரு துரோகமாக, சோழ தேசத்தில் துரோகமாக WWE பார்த்தீங்கன்னா என்ன தெரிஞ்சு இவங்களுக்குள்ள ஸ்டோரியாக சம்மர்ஸ்லாமுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது, இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி WWE பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் மேட்ச் வைக்கிறது பதிலாக சம்மர்ஸ்லாமுக்கு முன்னாடியே வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்களான்னு தெரில. மணி இந்த பேங்கை வெற்றி பெற முடியலை நம்ம சோலசிகாவால். அதே மாதிரி US சாம்பியன்ஷிப் ஜாக்கப் ஹார்ட்டோட இருக்குது. அந்த டைட்டிலுக்காக இவர் எதாவது பண்ணுறாரா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் செத் ராலன்ஸ் இப்போ மணி இந்த பேங்கை வின் பண்ணிட்டாரு. ஃபேன்ஸ் மத்தியில் இப்போ ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் என்னென்னா எப்போ செத் ராலன்ஸ் வந்து மணி இந்த பேங்கை கேஷிங் செய்ய போகிறாரு அப்படிங்கிறது ரசிகர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியானது. 2 சாம்பியன் இந்த மணி இந்த பேங்கோட பேப்பரில் மெயின் இவெண்ட்டில் சண்டை போட்டாங்க. நாமளும் எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி கேஷிங் இருக்கும் அப்படின்னு. பட் ஆனால் செத் ராலன்ஸ் வந்து மணி இந்த பேங்க் பேப்பருடைய மெயின் இவெண்ட்டில் கேஷிங் செய்யலை. டோட்டலி அந்த மணி இந்த பேங்க் மெயின் இவெண்ட்டில் அவர் யூஸே பண்ணலை, அவர் வரவே இல்லை, அதுதான் உண்மை. இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி இந்த வாரம் ரால பார்த்தீங்கன்னா ஜே ஓசோக்கும் குந்தருக்கும் ஒரு மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச்சில் வந்து ஒரு இன்டர்ஃபீ செத் ராலன்ஸ் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய செய்தி கிடச்சிருக்குது. ஆக்சுவலி மணி இந்த பேங்கை வின் பண்ணதுக்கப்புறமா அவருடைய ஃபஸ்ட்டு கேஷிங், அதாவது கேஷிங் செய்ய முயற்சி பண்ணுவார் அல்லது கேஷிங்கே பண்ணுவார் அப்படிங்கிறத தாண்டிலும் முயற்சி செய்வார், பயன்படுத்துவார்ல, அப்படிப்பட்ட விஷயம் இந்த வாரம் மண்டே நைட்டில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து தடுக்கிறதுக்கு வந்து நிற்கணுமா, எப்படி இருக்கும், பங்கமாக இருக்கும்ல. ஸோ உண்மையிலேயே சீனாட்டு இருக்கும். ஆனால் அது நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் காய்ஸ், நம்ம ஆட்ரூத் வந்து WWEக்கு மீண்டும் வந்துட்டார். இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கிற கேள்வி என்னென்னா ஆட்ரூத்தோடைய கான்ட்ராக்ட் எப்படி, எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் கேள்விக்குறியாக இருக்கலாம். இப்போ ஆட்ரூத்துக்கிட்டே சில பேர் வந்து நீங்கள் WWEக்கு மீண்டும் வந்துட்டீங்க, கான்ட்ராக்ட் போட்டுட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ட்ரூத் வந்து பதில் அடிச்சிருக்காரு. நான் வந்து WWEயில் சைனிங் எல்லாம் பண்ணலை, ரீசைனிங் பண்ணலை, அதாவது நான் நோ ஒர்க், நான் WWEயில் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. நாம் என்னமோ ஒரு ரீசனிங் பண்ணி வந்துட்டார் நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் ஆட்ரூத் என்னமோ பார்த்தீங்கன்னா நான் ரீசனிங்கெல்லாம் பண்ணலை, WWEயில் நான் இன்னும் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ எதுக்காக வந்து இவர் WWE மணி இந்த பேங்க் வந்தாருன்னு தெரில. ஒருவேளை WWE பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரிக்காக ஆட்ரூத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி காட்டி இப்போ ஒரு ஹீல் கேரக்டராக கொண்டு வந்திருக்காங்களான்னு தெரில. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லெஜெண்டரி ரெஸ்லரான ரே மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச வேர்ல்டு கிளாஸுக்கு ரிட்டர்ன் ஆயிருந்தார். ஆக்சுவலி அவர் வந்து வேர்ல்டு கிளாஸ்லேயே சண்டை போட வேண்டியது தான். ஆனால் அவருக்கு இன்ஜுரி ஆகிட்டு அப்படிங்கிற காரணத்தினால வேர்ல்டு கொலாட்ஸில் அவரோட சண்டை போட முடியலை.
இப்போது நம்ம ரே மிஸ்டீரியோ என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய இன்ஜுரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மாதத்தில் க்யூர் ஆயிருமா. அதுக்கப்புறமா ட்ரிபிள் வந்து நான் கண்டிப்பாக ஒரு சண்டை போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ரே மிஸ்டீரியோ பார்க்கறதுக்கு இப்போ கெட்டப் சேஞ்சிங்கில் இருக்காரு கைஸ். கொஞ்சம் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு, ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வலிச்சுக்கிட்டு தானே இருந்தார். இப்போ அந்த வலிச்செல்லாம் இல்லாமல் கொஞ்சம் தாடி மீசையெல்லாம் வளர்த்துருக்காரு. ரே மிஸ்டீரியோ கடைசியாக ஒரு முகத்தை நம்ம ரசிகர்களுக்கு முன்னாடி கட்டினா